டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். மற்றும் ஒரு புத்தம் புதிய ஒரு நாளில் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மலர்ந்திருக்கிறது பொழுது 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பொழுதாக இன்றைய நாள் காணப்படுகிறது. இன்றைய நாள் அனைவருடைய வாழ்விலும் இதம் தரக்கூடிய சுபீட்சம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அறிவினை நாங்கள் இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்று பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், ஏறிய சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இனிமையான வாழ்த்துக்களையும் டான் தமிழொலி சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறது நெஸ்ட் மால். என்றும் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எங்களுடைய கரங்களில் தவழ்கிறது. ஆகவே ஈழநாடு, வலம்புரி, உதயன், திணைக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய முதன்மை செய்திகளையும் விரிவான செய்திகளையும் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஆட்சி ஒரு வருடத்திற்கு தமிழர்களிடம் வழங்குங்கள், சிங்கள மக்களை கோருகிறார் செல்வம் எம்பி என்கிறவாறான செய்தியானது இன்று ஈழநாடு பத்திரிகையில் முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. உதயன் பத்திரிகை என்று கூறுகிறது, காலை முகத்திடலில் நாளை கலகம், ஆர்ப்பாட்டத்தை அடக்க அரசின் உயர்மட்டம் ஆலோசனை என்கிறவாறாக இங்கே செய்தியானதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வலம்புரியை பொறுத்தவரைக்கும் ஒரு வார காலத்துக்கு நாட்டை முடக்குவதற்கு உயர்மட்ட ஆலோசனை என்கிறவாறான செய்தியானது இங்கே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் இங்கே பார்க்கும் பொழுது, போராட்டங்களை ஒடுக்க ராணுவம் தயாராகிறதா கேள்விக்குறியோடு இன்றைய தலைப்பானது காணப்படுகிறது. தவறான தகவல் என ராணுவம் நிராகரிப்பு என்கிறவாறான செய்திதான் என்று பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கிறது. தற்போது விரிவான செய்தி பக்கங்களுடைய பார்வை செலுத்தலாம். ஆட்சியை ஒரு வருடத்திற்கு தமிழர்களிடம் வழங்குங்கள், சிங்கள மக்களை கோருகிறார் செல்வம் எம்பி என்கிறவாறான செய்தி இங்கே முதன்மை செய்தியாக காணப்படுகிறது. நாட்டினுடைய ஆட்சியை ஒரு வருடத்துக்கு தமிழ் தரப்பிடம் வழங்குங்கள், ஒரு வருடத்தில் இந்த நாட்டை நிமிர்த்தி காட்டுகிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கக்கூடிய செய்திதான் இங்கே ஈழநாடு பத்திரிகையின் முதன்மை செய்தியாக காணப்படுகிறது. வவுனியாவில் அமைந்திருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஜனாதிபதியாகும் தகுதி கோட்டாபயவுக்கு இல்லை என்று எமது மக்கள் வாக்குகள் மூலம் அன்றே யாரிடம் சொல்லியிருந்தார்கள். கோட்டாபயவும் மஹிந்தவும் ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்ததாக வெற்றி விழா கொண்டாடினார்கள். ஆனால் சர்வதேசத்தினுடைய உதவியுடன் தான் எமது போராட்டத்தை மௌனிக்க செய்தார்களே தவிர இவர்களது திறமையால் மௌனிக்கவில்லை என்பதை இன்று விளங்கிக் கொள்ள முடியும். இன்று சிங்கள மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன் மூலம் நம்முடைய போராட்டம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் போராட்டக்காரர்களால் வெளிப்படையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈழத்தை கொடுத்திருந்தால் அது பணத்தை தந்திருக்கும் என்று முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் சொல்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அன்று ரத்னபுரியில் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்ட போது விடுதலை புலிகள் சிங்கள மக்களுக்கு உதவிகளை வழங்கியிருந்தனர். அந்த வரலாறை நாம் மறக்க முடியாது. எனவே அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டத்தை நாங்கள் இன்று செய்ததாக வேண்டும், அதாவது இன்று செய்தாக வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். தமிழ் தரப்பு காட்சியை ஒருவரிடம் வழங்குங்கள், ஒரு வருடத்தில் இந்த நாட்டை நிமிர்த்தி காட்டுகிறோம். தமிழ் சிங்கள மக்களுக்கும் சம அந்தஸ்து வழங்கும்படியாக நாடு செயற்பாடு வந்து இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் எடுத்து எழுப்பி இருக்கிறதாகவே நாங்கள் இந்த செய்தியின் மூலம் அறிகிறோம். ஆகவே இந்த ஜனாதிபதி முறைமையால் தமிழ் மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களையும் அவர் எடுத்து எழுப்பி இருப்பதாகவே ஈழநாடு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி இங்கே காணப்படுகிறது. அதாவது ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டும். அதற்கான சரியான பேரம் பேசலுக்கான சந்தர்ப்பம் என்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசியல் மாற்றம் தொடர்பாக பேசுபவர்களுடன் நாம் நிபந்தனையை முன்வைக்க வேண்டும். உடனே சென்று கையெழுத்து போடக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருப்பதாகவே இந்த செய்தியில் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தியானதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்த செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தும் பொழுது காலி முகத்திடல் போராட்டத்தில் தமிழர்களும் பங்கேற்க வேண்டும், சிங்கள கலைஞர்கள் அழைப்பு என்கிறவாறான செய்தி காணப்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்கான தாய்நாட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் காலி முகத்திடலில் இடம்பெற்று வரக்கூடிய அரச எதிர்ப்பு போராட்டத்தில் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சிங்கள கலைஞர்கள் இங்கே கூறியிருக்கக்கூடிய விடயமாகத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், அதாவது தங்களால் தமிழ் மொழியை சரளமாக பேச முடியாமைக்கு வெட்கப்படுவதாக கவலை தெரிவித்திருக்கக்கூடிய சிங்கள கலைஞர்கள், இலங்கை தேசத்தின் 90% தமிழர்களுக்கு சிங்கள மொழியை சரளமாக பேச முடியும் என்பது பெருமைக்குரியது என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக இங்கே செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பில் சிங்கள கலைஞர்கள் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் கூட பிரசுரமாக இருக்கிறது. பேரன்புமிக்க தமிழ் சகோதரர்களை, இது உங்களுடைய தேசம். நாங்கள் பிறந்த இந்த தேசத்தை எமது எதிர்கால சந்ததிக்காக பாதுகாப்போம். ஆகவே கசப்புணர்வுகள் கடந்து அவற்றை மறந்து காலி முகத்திடலுக்கு வாருங்கள், எம்மோடு இணையுங்கள். அன்பான தமிழ் சகோதரர்களை, உங்களை அன்போடு அழைக்கிறோம். வந்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு சீராக அமையும் என்று நம்பி இருந்தோம். ஆனாலும் அந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. ஆகவேதான் கலைஞர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த ஆட்சியானது நமக்கு தேவையில்லை. நாட்டை சிறந்த முறையில் நிர்வகித்துக் கொண்டு நடத்துபவர்களை எமக்கு தேவை. அதற்காக நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஈழநாடு பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆகவே காலி முகத்திடல் போராட்டத்தில் தமிழர்களும் பங்கேற்க வேண்டும் என்று சிங்கள கலைஞர்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ராஜபக்ஷ குடும்பம் ஒளிந்திருக்கிறது, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்கிறவாறான செய்தி இங்கே காணப்படுகிறது. காலி முகத்திடலில் இளைஞர்களின் போராட்டத்தை தடுத்து நிறுத்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இளைஞர்களினுடைய இந்த போராட்டம் காரணமாக ஜனாதிபதி உட்பட ராஜபக்ஷவினர் ஓட்டி ஒளிந்து கொண்டுள்ளதாகவும், ஜனாதிபதி எங்கு போனார் என்பது குறிப்பாக ஜனாதிபதி எங்கு போனார் என்பது தொடர்பாகவும் தெரியவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிறவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மர்ஷன் அடேக்கார, முஜிபுர் ரஹ்மான், ஹரின் பெர்னாண்டோ, ஹெக்டர் ஹப்புஹாமி, காவிந்த ஜெயவர்தன ஆகியோர் இவ்வாறான விடயத்தை கூறியிருப்பதாகவும் நாங்கள் இங்கே செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஐக்கிய மக்கள் சக்தி கூறியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய நிலையில் நாட்டை விட்டு பெசல் வெளியேறவில்லை, மறுக்கிறது விமான சேவை நிறுவனம் என்கிறவாறான செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ நேற்று ரத்மலானி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தனியார் ஜெட் விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறினார் என்ற வெளியான செய்திகளை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இலங்கை குறிப்பாக இலங்கை வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் இந்த ஒரு விடயத்தை இங்கே மறுத்திருக்கிறது என்று ஈழநாடு இந்த செய்தியை வழங்கியிருக்கிறது. இவ்வாறான செய்தி பல ஊடகங்களில் பரபரப்பாக வெளியிடப்பட்ட நிலையில் இது தொடர்பில் நிறுவனம் ஒன்று அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அதில் கூறியிருக்கக்கூடிய விடயம் என்று பார்க்கும் பொழுது, செஸ்னானா N750 GF ரக தனியார் விமானம் ரியாத்தில் உள்ள கிங் காலிட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 28 மார்ச் 2022 அன்று ரத்மலானி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவன குழுவினரால் இந்த விமானம் முழுமையாக கையாளப்பட்டது. இந்த விமானம் ரத்மலானி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜபல் அலி அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று 2 பேருடன் புறப்பட்டு சென்றது. இந்த விமானத்துக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக $3750 அமெரிக்க டாலர்கள் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்திற்கு வருவாயாக $2260 அமெரிக்க டாலர் கிடைத்தது. ஏனைய வருவாய்கள் உள்ளடங்கலாக இந்த விமான கையாள்கை மூலம் $10,000 அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு கிடைத்திருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையில் ரட்மலானி சர்வதேச விமான நிலைய எதிர்காலத்தில் அதிக தனியார் வர்த்தக மற்றும் வாடக விமானங்களை கையாள்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவையான அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும். நாட்டுக்கு மிகவும் தேவையான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதன் இதன் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் உறுதி பூண்டிருக்கிறது என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தனியார் ஜெட் விமானம் ஒன்றில் நேற்று காலை நாட்டை விட்டு வெளியேறினார் என்று இணைய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட விமானம் ஒன்றில் ரட்மலானி விமான நிலையம் ஊடாக அவர் வெளியேறினார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாட்டை விட்டு பஸ்ஸில் வெளியேறவில்லை என்று விமான சேவை நிறுவனமானது மறுத்திருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம். பார்க்கலாம் இந்த செய்தி என்ன கூறுகிறது என்பதை. எதிர்வரும் சில நாட்களில் நியமிக்கப்பட இருக்கக்கூடிய அமைச்சரவை பதவியை ஏற்கப் போவதில்லை என்று முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன இவ்வாறு கூறியிருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்தியாக இங்கே காணப்படுவதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். இந்த நெருக்கடி தீர்வுக்கு அதாவது நெருக்கடிக்கு தீர்வு காண இளைஞர்கள் அடங்கிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் அமைச்சரவையினுடைய பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவே இந்த செய்தியானது இங்கே தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து மேலிய செய்தி பக்கங்களுடைய பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் அடுத்த செய்தி இங்கே காணப்படுகிறது. யாழ் நகரில் இன்று தீப்பந்த போராட்டம். காலை முகத்திடலில் நடக்கும் போராட்டத்திற்கு ஆதரவாக என்கிறவாறாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்த இளையோர்களின் ஏற்பாட்டில் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் நகரில் மாபெரும் தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனநாயக ஒன்றிணைந்த இளைஞர்கள் அமைப்பானது அறிவித்திருக்கிறது என்கிறவாறாக இந்த செய்தியானது தொடர்ந்து செல்கிறது. இந்த போராட்டமானது காலை முகத்தடலில் அரசு தலைவரையும் அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு கோரி கடந்த 7 நாட்களுக்கு மேலாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த அமைப்பானது கூறியிருக்கிறது என்கிறவாறாக இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது பதவிக்காலம் முடியும் வரை ஜனாதிபதியாக தொடர்பின் கோட்டாபய ராஜபக்ஷ திட்டவட்டம் என்கிறவாறாக அடுத்த தலைப்பு இங்கே காணப்படுகிறது. ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் என்பது முடியும் வரைக்கும் பதவியில் நான் இருப்பேன் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைமையில் அதாவது ஜனாதிபதி தலைமையில் கோட்டையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருப்பதாக இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. ஜனாதிபதி பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் இருப்பேன். எதிர்க்கட்சியினரை புதிய ஆட்சி அமைக்க அழைத்தேன், அவர்கள் முன்வரவில்லை, அதனால் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அதாவது இன்று மாலை அளவில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் மற்றும் நாமல் பெசல் சமல் சசீந்திர ஆகியோர் அமைச்சு பதவிகளை ஏற்பதில்லை என்று முடிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஆட்சியை கொண்டு செல்ல உதவ அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்காமல் இருக்க தயார் என்று முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஜனாதிபதியிடம் உறுதியாக கூறினார்கள் என்றும் இளநாடு பத்திரிகையானது இந்த செய்தியை இங்கே பிரசுரித்திருக்கிறது. ஆகவே போராட்டங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதாவது மேலும் போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதியினுடைய பதவி காலம் என்பது முடியும் வரை பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்பதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ திட்டவட்டமான ஒரு முடிவில் இருக்கக்கூடிய விடயமாகத்தான் இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகல தமிழ் கட்சிகளையும் உள்ளடக்கி பொதுவான குழு நேற்றைய கூட்டத்தில் முடிவு என்கிறவராக இங்கே செய்தி ஒன்று பிரசுரமாக்கி இருக்கிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுவான குழு ஒன்றை அமைத்து அதனூடாக செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கக்கூடிய செய்திகளை தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான விடயங்களை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா கூறியிருக்கக்கூடிய இவ்வாறான விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் யாழ்ப்பாண இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பிலேயே 10
தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து நேற்று மாலை கலந்துரையாடலில் ஈடுபட்டன. இந்த கலந்துரையாடலில் சிவில் சமூக அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டோர் அமைப்புகள், தமிழ் அரசியல் கட்சிகள் என்பன பங்கு பற்றியிருந்தன. அத்துடன் அரசியல் ஆய்வாளர்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுவான குழு ஒன்றை அமைத்து அதனூடாக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா கூறியிருக்கிறார் என்றவாறாக இந்த செய்தியானது இங்கு நிறைவு பெறுகிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாக இவை காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பிரிதொரு செய்தியாக செய்தி இங்கே காணப்படுகிறது. நாணய நிதியத்துடன் பேச்சு இன்று பயணமாகிறது குழு என்று இங்கே காணப்படுகிறது செய்தி. அதாவது இந்த செய்தியை இங்கே பொறுத்தவரைக்கும் நிதியமைச்சர் எலிசப்ரி, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதி அமைச்சருடைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்திற்கு, அதாவது இவர்களுடைய பேச்சுக்களும் அமையப் போகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாக இவர்களது பயணம் அமையப்போகிறது என்பதையே இந்த செய்தியானது இங்கே தெளிவுபடுத்துகிறது என்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் இவர்களுடைய குழு அடங்கிய ஒரு குழுவினர், அதாவது நிதியமைச்சர் எலிசப்ரி, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நாணய நிதியத்துடன் பேச்சு இன்று பயணமாகிறது குழு என்கிறவாறான செய்தி இங்கே காணப்படுகிறது. நிதியமைச்சர் எலிசப்ரி, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சர் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்திற்கான இலங்கை பிரதிநிதிகள் குழு இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட இருக்கிறது என்கிற செய்தி இங்கே காணப்படுகிறது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் எதிர்வரக்கூடிய 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விடயம் இங்கே ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக இவை காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு உணவு விரைவில் அனுப்ப வசதி வேண்டும், ஜெய்சங்கரிடம் ஸ்டாலின் கோரிக்கை என்கிறவாறான செய்தி இங்கே காணப்படுகிறது. பார்க்கலாம். இலங்கை தமிழர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப விரைவில் உரிய வசதி செய்து தர வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறான விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தீவிர பொருளாதார நெருக்கடியினால் அத்தியாவசிய பொருட்களினுடைய கடும் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலைமையை இங்கே அவர் எடுத்து இயம்பி இருக்கிறதாகவே நாங்கள் செய்தியில் பார்க்கக்கூடிய விடயமாக இங்கே காணப்படுகிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வரின் வழிகாட்டுதலின் பேரில் அவ்வாறு வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இலங்கை தமிழர்களுக்கு தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து உணவு, தானியங்கள், காய்கறிகள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்புவதற்கு விரைவில் உரிய வசதியை செய்து தருமாறும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு தேவையான சட்டப்பூர்வமான உதவிகளை மேற்கொள்ளுமாறும் கோருகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. எரிபொருள் விநியோகம் திங்கட்கிழமை சீராகும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது செய்தி. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து எரிபொருள் பவுசர்களையும் உரிய டெர்மினல்கள் மற்றும் களஞ்சிய சாலைகளுக்கு விரைவாக அங்கே அறிவிக்கக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் இங்கே செய்தியின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமானது அறிவித்திருக்கிறது என்கிறவராக இந்த செய்தி காணப்படுகிறது. ஆகவே எதிர்வரக்கூடிய நாட்களில் எரிபொருள் விநியோகம் மேலும் சீரமைக்கப்படும் என்று கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. 41,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 37,500 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய 2 கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்துள்ளன. நாளை திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் விநியோகம் சீராக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை விவசாய நடவடிக்கைகளுக்காக வரம்பெற்ற எரிபொருள்கள் விடுவிக்கப்படுவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. மோட்டார் சைக்கிள்கள், ஓட்டோக்கள், கார்கள், வேன்கள்,
ஜீப்கள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று முன்தினம் முதல் மட்டுப்படுத்தி இருக்கிறது என்கிறவாறான செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக காணப்படும் போது, வடமராட்சி பகுதியில் மாணவி திடீர் மரணம், மருத்துவ பரிசோதனையில் கர்ப்பம் என்று கண்டறிவு என்கிறவாறாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. செய்தியானது வடமராட்சியில் திடீர் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்த மாணவி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் கர்ப்பம் தரித்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாக வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் என்கிறவராக செய்தி இங்கே காணப்படுகிறது. திடீர் உடல்நல பாதிப்படைந்த நிலையில் 18 வயதுடைய குறித்த மாணவி நேற்று முன்தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அவருடைய சடலம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நேற்று மருத்துவ அறிக்கை வெளியாக இருக்கிறது. அதில் அவர் 2 மாத கர்ப்பமாக இருந்ததை தெரிய வந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை அடுத்து போலீசார் மரணம் தொடர்பாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்கிறவாறாக செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையில் வெளியாக இருந்த செய்திகளை தற்போது நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து மேனிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்டமோல். உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். காலி முகத்திடலில் நாளை கலகம், வினாக்குறியோடு இந்த தலைப்பானது பிரசுரமாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை அடக்க அரசின் உயிர்மட்டம் சதி ஆலோசனை என்கிறவாறாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலி முகத்திடலில் ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ள போராட்டங்களை கலைப்பதற்கு அரசு உயர்மட்டம் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. நாளை திங்கட்கிழமை இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் மற்றும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக இங்கே உதயன் பத்திரிகையின் மூலம் இந்த செய்தியை அறியக்கூடியதாக இருக்கிறது. தீவிரமடைந்து வரக்கூடிய போராட்டத்தை முடக்குவதற்கு அரசு உயர்மட்டம் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று நேற்றிரவு செய்தி வெளியிட்டிருப்பதாக உதயன் கூறுகிறது. ஜனாதிபதி செயலகத்தின் பாதுகாப்பு மேல் மாகாண மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னகோனின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஜனாதிபதி செயலக பிரதான வாயிலை மறைத்து கூடியிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களையும் கோட்டா கோஹமவில் தங்கியிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பகிர்ந்து அகற்றுவது தொடர்பில் அவதானம் திரும்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக கையாள முடியுமான உத்திகள் தொடர்பில் உயர்மட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. போராட்டக்காரர்களிடையே குழப்பத்தை உருவாக்கி அதனை மையப்படுத்தி அவர்களை கலைப்பது, போராட்டக்காரர்களின் கூடாரங்களுக்குள் போதைப் பொருட்களை வைத்து அதனை மையப்படுத்தி அவர்களை கைது செய்வதன் ஊடாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக கூறி ஆர்ப்பாட்டத்தை கலைப்பது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இது தொடர்பில் சமூக வலைதளங்களிலும் பரவலாக விடயங்கள் பகிரப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை கலைக்க சதி செய்யப்படுவதாக பல்வேறு தரப்புகளாலும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருப்பதாகவே இங்கே உதயன் பத்திரிகை இந்த செய்தியை இங்கே பிரசுரித்திருக்கிறது. அதாவது நாளைய தினம் கலகம் என்ற வினாக்குறியோடு தலைப்பு காணப்படுகிறது. அதே சமயம் இந்த போராட்டத்தை கலைப்பதற்கான சதி ஆலோசனைகள் என்றவாறாக கூட இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இது உதயன் வழங்கி இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஏனைய செய்தி பக்கங்களுடைய பார்வையை செலுத்தலாம். தொலைத்தொடர்பு கோபுரம் ஒரே நாளில் அகற்றல் என்கிறவாறாக தலைப்பு காணப்படுகிறது. வலையமைப்பு நெரிசலுக்கு தீர்வாக காலி முகத்திடலில் நேற்று முன்தினம் என்றவாறாகவே இந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தொடர்ந்து இந்த செய்தி கூறக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது, காலி முகத்திடலில் நேற்று முன்தினம் புதிதாக நிறுவப்பட்ட 20 அடி தொலைத்தொடர்பு கோபுரத்தை அதற்கு பொறுப்பான தொலைத்தொடர்பு நிறுவனம் நேற்று அகற்றியிருக்கிறது. காலி முகத்திடலில் திறன் மேம்படுத்துதல் தீர்வு தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கவலைகளை கருத்தில் கொண்டும் அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலும் தொலைத்தொடர்பு கோபுரத்தை அகற்றிக் கொள்ள முடிவு எடுத்துள்ளோம்.
மூலம் காலிமுகத்திடல் பகுதியில் வலையமைப்பு நெரிசல் அளவை குறைப்பதே மேற்படி கோபுரம் நிறுவப்பட்டதனுடைய ஒரே நோக்கமாகும். தற்போது இருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி அந்த பகுதியில் நெரிசல் அளவை குறைப்பதற்காக எமது நிறுவனம் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளிக்கிறோம் என்றும் அந்த நிறுவனமானது தன்னுடைய செய்தி குறிப்பில் இவ்வாறு கூறியிருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். கோட்டைக்கு தாவிய கூட்டா என்கிறவாறாக தலைப்பிடப்பட்டு பிரிதொரு செய்தி கூட இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர் போராட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்குள் செல்ல முடியாத ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது பணியிடத்தை கொழும்பு கோட்டையில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மாற்றியுள்ளார் என்றே இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதனை அடுத்து கோட்டையில் உள்ள ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை சூழவுள்ள பகுதியை தடுப்பு சுவர் போட்டு மூடுவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். 7 ஆண்டுகளின் பின்னர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்ல பகுதியில் உள்ள வீதிகள் மூடப்பட உள்ளன. 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த வீதி தடைகளை அகற்றி அந்த பகுதியை பொதுமக்களினுடைய பாவனைக்கு திறந்துவிட நடவடிக்கைகளை எடுத்திருந்த விடயங்களை கூட நாங்கள் இந்த செய்தியின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஏனைய செய்திகள் என்று பார்க்கும் பொழுது, ட்விட்டரை வாங்குவதை விட இலங்கையை வாங்குங்கள். பார்க்கலாம் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்களை. ட்விட்டரை வாங்குவதற்கு முனைந்த உலகின் முதல் தர பணக்காரரான எலான் மாஸ்க்கு இலங்கை தீவை வாங்க அதாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தீவை வாங்கி சிலோன் மாஸ்க் என்று பெயரை சூட்டுங்கள் என்று அறிவுரை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஸ்னாப்டீல் தலைமை அதிகாரி குணால் பிரபல சமூக வலைதள நிறுவனமான ட்விட்டரை வாங்க தயார் என்று எலான் மாஸ்க் கூறியிருந்தார். அதன் மதிப்பு 43 பில்லியன் அமெரிக்க டாலராகும். இலங்கையின் மொத்த கடன் மதிப்பு 45 பில்லியன் அமெரிக்க டாலராகும். இவ்வாறானதொரு நிலையிலேயே இந்திய அதிகாரி எலன் மஸ்க் ட்விட்டரில் இந்த அறிவுரையை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ட்விட்டரை வாங்குவதற்கு பதிலாக இலங்கையை வாங்குங்கள் என்று கூறியிருக்கக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் இந்த செய்தியின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை தீவை வாங்கி சிலோன் மாஸ்க் என்று பெயரை சூட்டுங்கள் என்று அறிவுரை வழங்கியிருக்கக்கூடிய செய்தியாகத்தான் இந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மேலிய செய்திகளை பார்க்கும் பொழுது, சட்டவிரோத உத்தரவுகளை பின்பற்ற முன்னர் 1000 முறை சிந்தியுங்கள். ராணுவ தளபதி பாதுகாப்பு செயலரிடம் முன்னாள் தளபதி பொன்சேகா கோரிக்கை என்கிறவாறான செய்தி அமைந்திருக்கிறது. நாட்டில் தற்போது வெடித்திருக்கக்கூடிய மிக அமைதியான உள்நாட்டு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தற்போது நாட்டில் போராட்டம் என்பது வலுவடைந்திருக்கக்கூடிய நிலைமை காணப்படும் பொழுது, ஆகவே இந்த உள்நாட்டு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஊழல் ஆட்சியாளர்கள் அதாவது இங்கே ஊழல் ஆட்சியாளர்கள் வழங்கிய சட்டவிரோத உத்தரவுகளை பின்பற்றுவதற்கு முன்னர் 1000 முறை சிந்தியுங்கள் என்று நம்புகிறேன். இவ்வாறு முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் என்ற இந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. சரத் பொன்சேகா தன்னுடைய முகநூலில் பாதுகாப்பு செயலர் கமால் குணரட்னம் மற்றும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஆகியோருக்கு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். பாதுகாப்பு செயலர் நாயகம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி அதாவது ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா எனது கட்டளையின் கீழ் பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் மனிதாபிமான நடவடிக்கைகளில் படைகளை வழிநடத்திய நீங்கள் நாட்டில் தற்போது வெடித்திருக்கக்கூடிய மிக அமைதியான உள்நாட்டு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஊழல் ஆட்சியாளர்கள் வழங்கிய சட்டவிரோத உத்தரவுகளை பின்பற்றுவதற்கு முன்னர் 1000 முறை சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஊழலான வினைத்திறனற்ற ஆட்சியால் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதார நெருக்கடியால் சாதாரண சிவில் சமூகத்தின் மீதான அழுத்தங்கள் அமைதியான வன்முறையற்ற வெகுஜன போராட்டமாகி மக்கள் வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். ராஜபக்ஷ அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்பாவி பொதுமக்களை ஒடுக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உலகில் மிகவும் கேவலமான செயலாகவே இருக்கும். எனக்கு கீழ் மனிதாபிமான நடவடிக்கையை முன்னெடுத்த வீரமிக்க போர் வீரர்கள் உலகத்தின் முன் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவமானப்படுத்தப்படுவார்கள் எனவும் நான் எதிர்பார்க்கவில்லை. எனவே ஊழல் ஆட்சியாளர்களால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டவிரோத உத்தரவுகளை
நடைமுறைப்படுத்துவதற்கு முன் 100,000 முறை யோசிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியிருப்பதாகவே இந்த செய்தியில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து முதலில் வழங்கியிருக்கக்கூடிய ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போராட்ட களத்தில் நிறுத்தப்பட்ட போலீஸ் வாகனங்கள் எதிர்ப்பை அடுத்து அகற்றப்பட்டன என்று இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. காலிமுகத்திடலில் திடீரென நேற்று காலை பெருமளவு போலீஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் அங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருந்ததை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த செய்தி கூறக்கூடிய மேலதிக விடயங்களை பார்க்கலாம். இதனால் போராட்ட களத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அரசின் இந்த நடவடிக்கை தொடர்பில் பல தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் சில மணி நேரங்களில் அவை அங்கிருந்து அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. காலிமுகத்திடலில் ஜனாதிபதி செயலக பக்கமாக போராட்டக்காரர்களின் போராட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அதற்கு எதிர் திசையில் துறைமுக நகரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே பாதையோரத்திலேயே சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீஸ் வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. இது போராட்ட களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததாகவே கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகனங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டது, அதாவது எதிர்ப்பை அடுத்து அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது கிளாலிக்குள் யானைகள் ஊடுருவல் என்கிறவரான செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. கிளாலி பகுதிக்குள் 5 காட்டு யானைகள் புகுந்துள்ளதாக வன உயிரிகள் திணைக்களத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களாக இவை காணப்படுவதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மேலதிக விடயங்கள் என்று பார்க்கும் பொழுது வன உயிரிகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அதாவது கிளிநொச்சி இயக்கச்சி பகுதி வரை ஊடுருவிய யானைகள் அங்கிருந்து கிளாலி பகுதிக்குள் புகுந்துள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கிளாலி பகுதிக்குள் உட்புகுந்த காட்டு யானைகளை மீண்டும் விரட்ட அதிகாரிகள் குழு அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்தியானது இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்தி நாங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது வயோதிப தம்பதியரை வாளால் வெட்டி கொள்ளை என்று இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இது உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகின்றன. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இந்த சம்பவமானது பதிவாகி இருப்பதாகவே நாங்கள் செய்தியின் மூலம் அறியக்கூடியதாக இருப்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அதாவது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தேவிபுரம் பகுதியில் தனிமையில் வீட்டில் இருந்த வயோதிப தம்பதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு அவர்களின் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 2 மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது. வீடு புகுந்த கொள்ளையர்கள் வயோதிப பெண்ணை சராமரியாக தாக்கியிருக்கிறார்கள். கணவன் மீது வாளால் வெட்டியிருக்கின்றனர். பெண்ணின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் இருந்த 3/4 பவுன் தாலியை கொள்ளையர்கள் அறுத்து சென்றிருக்கின்றனர். அத்துடன் வீட்டில் இருந்த சிறு தொகை பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலுக்குள்ளான இருவரும் கிராம அமைப்புகளின் உதவியோடு காலை மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தனிமையில் இருந்த நிலையிலேயே இச்சம்பவமானது அரங்கேறியிருப்பதாகவே கூறப்படுகிறது. உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் பங்குச்சந்தை மூடல் என்று கூட செய்தியானது இங்கே காணப்படுகிறது. கொழும்பு பங்குச்சந்தையானது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு விடுத்திருக்கக்கூடிய அறிவித்தலில் இது விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை திங்கட்கிழமை முதல் 5 நாட்களுக்கு கொழும்பு பங்குச்சந்தை மூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது என்கிறவாறாக இந்த செய்தியானது இங்கே நிறைவு பெறுகிறது. இது உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாக இவை காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எரிபொருள் வழங்கல் நாளையே சீராகும் என்று கூட இந்த செய்தியை உதயன் இங்கே வழங்கி இருப்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி ஏலவே நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் அந்த புகைப்படம் கூட இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதாவது அம்பாறை மாவட்டத்தில் பெட்ரோலுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் தாய் மோட்டார் சைக்கிளில் உறங்கக்கூடிய அவருடைய பிள்ளை தொடர்பான ஒரு புகைப்படம் தான் இங்கே காணப்படுகிறது. இது அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான புகைப்படத்தை இங்கே உதயன் பத்திரிகையானது பிரசுரித்திருக்கிறது. ஆனால் எரிபொருள் வழங்கல் நாளை சீராகும் என்ற செய்தியை நாங்கள் ஏலவே பார்த்திருந்த விடயத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் பலம்புரி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்த இருக்கிறோம். பலம்புரி பிரசுரித்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வார காலத்திற்கு நாட்டை முடக்குவதற்கு உயர்மட்ட ஆலோசனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் வினாக்குறியோடுதான் இந்த தலைப்பானது இங்கே காணப்படுகிறது. நாட்டை ஒரு வார காலத்திற்குள் முடக்குவதற்கு உயர்மட்டத்தில் தீவிர ஆலோசனை இடம்பெற்று வருவதாக
தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிடப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதில் மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு இதன் மூலம் தீர்வினை எட்ட முடியும் என்று தெரிவித்து நாட்டை முடக்குவதற்கு ஆலோசிக்கப்படுவதாகவே கூறப்படுகிறது என்றே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளாகத்தான் இவை காணப்படுகின்றன. குறித்த முடக்கத்தினூடாக காலி முகத்துடல் போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அரசு தரப்பானது எண்ணியிருக்கலாம் என்று கருத முடிகிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டத்தை அடக்குவதற்கான ஒரு வழியாகத்தான் இது பார்க்கப்படுவதாக இங்கே செய்தியானதை நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் என்றும், ஆகவே ஒரு வார காலத்திற்கு நாட்டை முடக்குவதற்கு உயர்மட்டம் ஆலோசனை செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் அது இங்கே வினாக்குறியோடு தான் இந்த தலைப்பும் இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஏனைய செய்திகளை பார்க்கும் பொழுது, பிரேரணைகள் மூலம் அரசை கவிழ்க்க முடியாது, அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கூறியிருக்கக்கூடிய செய்தி கூட காணப்படுகிறது. பிரேரணைகள் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசை கவிழ்க்கவே முடியாது என்று நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இங்கே பார்க்கக்கூடிய ஏனைய விடயங்கள், குறிப்பாக அதாவது இந்த விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கும் பொழுது, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் இங்கே குற்ற பிரேரணை ஆகியவற்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தியானது தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொரோனாவான அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை பலமில்லாத சஜித் அணியினர் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் குற்ற பிரேரணை ஆகியவற்றை கொண்டு வர தீர்மானித்துள்ளமை சிறுபிள்ளைத்தனமானது என்று அவர் கூறியிருக்கிறார். எமது அரசுக்கு எதிரான பிரேரணைகள் தோற்கடிக்கப்படும் என்று தெரிந்தும் கூட பிரதான எதிரணியினர் ஏன் அதனை கொண்டு வர முயல்கின்றனர் என்று புரியவில்லை. என்னதான் நடந்தாலும் பிரேரணைகள் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசை கவிழ்க்கவே முடியாது. எமது அரசை கவிழ்க்க முயல்வோர் முதலில் தங்களுடைய நிலைமையை உணர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொரோனாவான அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இவ்வாறு கூறியிருக்கக்கூடிய செய்தியாகத்தான் இந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளாக இவை காணப்படுகின்றன. தொடர்ந்தும் ஏனைய செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நெஸ்ட் வேர்ல்ட். தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போராட்டங்களை ஒடுக்க ராணுவம் தயாராகிறதா? தவறான தகவல் என ராணுவம் நிராகரிப்பு என்கிறவராக இங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தியாக இங்கே காணப்படுகிறது. போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ராணுவம் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை, வன்முறையில் இறங்கப் போவதில்லை என்று இலங்கை ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம் என இலங்கை ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ராணுவம் வன்முறையை ஏற்படுத்த தயாராகி வருவதாகவும், குறிப்பாக இலங்கை ராணுவம் தயாராகி வருவதாகவும், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை அடக்குவதற்கு திட்டமிடுவதாகவும் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் நபர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறோம். பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் ராணுவம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. போராட்டக்காரர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட ராணுவம் தயாராகி வருவதாக சில தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அத்துடன் கடவத்தையில் உள்ள ராணுவ கொமாண்டோ படை பிரிவின் முகாமில் சேவையாற்றக்கூடிய படையினருக்கு போராட்டக்காரர்களை அடக்குவது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் கருத்துக்கள் வெளியாகின. அதேவேளை போராட்டக்காரர்களை அடக்க அரசாங்கம் வழங்கக்கூடிய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என சரத் பொன்சேகா ராணுவ தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரிடம் நேற்று கோரிக்கையை விடுத்திருந்தார். இவ்வாறான நிலையில் போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ராணுவம் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை, வன்முறையில் இறங்கப் போவதில்லை என்று இலங்கை ராணுவம் நேற்று அறிவித்திருக்கிறது என்கிறவாறான செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது.
இந்த நிலையில் அமைதி போராட்டங்களை ஒடுக்க முயன்றால் நிலைமை என்பது மோசமாகிவிடும் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மக்களினுடைய அமைதி வழி போராட்டங்களை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நாட்டில் பாரதூரமான விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கமானது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தியின் மூலம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான முயற்சிகளை இந்த முயற்சிகளானது நிலைமையை என்பதை இந்த நிலைமையை மேலும் மோசமாக்கிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்த செய்தி பக்கம் எங்களுடைய பார்வையை நாங்கள் செலுத்தலாம். அதாவது சட்ட நடவடிக்கைகளுக்கு அஞ்சியே பதவி விலக கோட்டா தயங்குகிறார். 20 நீக்கினால் வழக்கு தொடரலாம் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்கிறவாறான ஒரு செய்தியை கூட நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சட்ட நடவடிக்கைகளுக்கு அஞ்சித்தான் பதவி விலக கோட்டா தயங்குகிறார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். பதவி விலகினால் தனக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதனாலேயே ஜனாதிபதி பதவி விலக மறுக்கிறார். அவர் பதவி துறந்தால் நாட்டை விட்டு வெளியேற முடியாது போய்விடும். ஆகவே அவர் பதவியில் தொடர்ந்திருக்கவே பார்ப்பார். வெளியேற எத்தனிக்க மாட்டார் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்கிறவராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆனால் பாராளுமன்றம் 20வது திருத்த சட்டத்தை நீக்கிவிட்டால் அடிப்படை உரிமைகள் சட்டத்தின் பொதுமக்கள் அவருக்கு எதிராக வழக்குகளை பதிய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் கூறியிருக்கக்கூடிய மேலதிக விடயங்கள் என்று நாங்கள் இங்கே குறிப்பாக பார்க்கும் பொழுது, போரின் போது சட்ட முறையற்ற அவரின் நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்களே. இன்று அவரை சிங்கள மக்களே வெளியேறு என்று கூறக்கூடிய அளவுக்கு முற்பகல் செய்த வினை பிற்பகல் விளையும் என்ற முதுமொழி நினைவுக்கு வருகிறது. இன்றைய இந்த கூட்டம் எங்களுடைய இனிமேலான நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஆராயமாக நடைபெறுகிறது என்ற விடயத்தையும் அவர் கூறியிருப்பதாக நாங்கள் இந்த செய்தியின் மூலம் பார்க்கிறோம். ஆகவே 2 கேள்விகளுக்கு நாங்கள் விடை காண வேண்டியிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஒன்று, கோட்டாபய வெளியேறினால் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் சீராகுமா என்பது என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது கேள்வியாக அடுத்தது என்ன என்பது அடுத்த கேள்வி. ஆகவே கோட்டாபய வெளியேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் போகின்றதால் எமது பொருளாதார பிரச்சனைகள் தீருமா, அரசியல் பிரச்சனைகள் தீருமா, அங்குதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்ற விடயங்களை அவர் கூறியிருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஜனாதிபதி வெளியேற வேண்டும் என்ற கோஷத்தோடு 20 நீக்கவும் நாட்டு மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இன்றைய அரசியல் பொருளாதார நிலைமை குறித்து ஆராய்வதற்கான கூட்டங்கள், அதாவது பொருளாதார நிலைமை குறித்து ஆராய்வதற்கான சிவில் அமைப்புகளினுடைய கூட்டம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுதே விக்னேஸ்வரன் இவ்வாறான விடயங்களை கூறியிருப்பதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாருக்கு சொந்தம்? அது எங்கள் கட்சி என்கிறார் மணிவண்ணன் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதிவு செய்யப்படாத கட்சியாக இருந்தாலும் நம்மை தவிர யாரும் அதை உரிமை கொண்டாட முடியாது என்று யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறாக இந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் நகர பகுதியில் கட்சி அலுவலகங்கள் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உரிமை கோருவது தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உள்ளன. அது எங்கள் கட்சி. 10 வருடங்களாக நாமே அந்த கட்சியை செயற்படுத்தி வந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரும்பாலான பிரதேச சபை உறுப்பினர்கள் எம்மோடு செயற்படுகிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கக்கூடிய செய்திகள் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இது திருக்குறள் பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக இவை காணப்படக்கூடிய நிலையில் மின்னல் தாக்கி 2 பலி என்கிறவாறான செய்தி கூட இங்கே காணப்படுகிறது. திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் மின்னல் தாக்கி 2 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். புல்மோட்டை கரையாவள்ளி ஆற்றிற்கு இறால் பிடிப்பதற்காக சென்ற 2 நேற்று முன்தினம் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் இங்கே ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது போலீசாரினால். புல்மோட்டை 4ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 70 வயதான நபர் மற்றும் புல்மோட்டை ஹமாஸ் நகரை சேர்ந்த 35 வயதுடையவர் ஆகியோரை மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்று இங்கே தெரிவிக்கப்பட்டுகிறது.
அடுத்த செய்தியாக இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து மோதி தந்தை மகன் பலி என்கிறவாறான செய்தி கூட காணப்படுகிறது. காலி மாவட்டம் பலப்பட்டிய வெலைவத்தி பகுதியில் தொடரொன்று மார்க்கத்தில் ஏற்றி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்தில் தந்தையும் மகனும் பலியாக இருக்கிறார்கள். குறித்த பகுதியில் உள்ள தொடர்ந்து கடவையில் தொடர்ந்து ஒன்றோடு ஊந்துருளி இங்கே மோதியதனுடைய விபத்து சம்பந்தமாக இங்கே காணப்படுகிறது. ஒன்றுருளி ஒன்று மோதுண்டு விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதில் ஒன்றுருளியில் பயணித்து தந்தை மற்றும் மகன் ஆகியோரை உயிரிழந்திருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த செய்தி இங்கே தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இது தினக்குரல் பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக இவை காணப்படுகின்றன. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் ஏனைய செய்திகள் நாங்கள் ஏலவே பார்த்த செய்திகளாக இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் ஈழநாடு வழங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். ஆசிரியர் தலையங்கம் கூறுகிறது, ஈஸ்டர் தின பயங்கரம் 3 ஆண்டுகள் என்ற வினாக்குறியோடு ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தின தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று 3 ஆண்டுகளாகின்றன. உலகின் பல பாகங்களில் இடம்பெற்ற தாக்குதலை கேட்டும் படித்தும் அறிந்திருந்த இளைஞர்கள் இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை முதலாக அறிந்து கொண்டனர் என்று இங்கே ஆசிரியர் தலையங்கம் கூறுகிறது. விடுதலை புலிகளின் பல தற்கொலை தாக்குதல்களை சிங்கள மக்கள் அறிந்திருக்கின்றனர். ஆனால் விடுதலை புலிகளின் தாக்குதல் தேவாலயங்களை இலக்காக கொண்டு அப்பாவி சிங்கள மக்களை இலக்காக கொண்டதாகவோ இருந்ததில்லை. ஈஸ்டர் தின தாக்குதல்கள் இடம்பெற்ற பொழுது தென்னிலங்கையை சேர்ந்த பலர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்தனர் என்றும் கூறப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் இப்போதும் பல கேள்விகளையும் சந்தேகங்களுக்குமான ஒரு விடயமாகவே கத்தோலிக்கர்களால் நோக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையின் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இந்த தாக்குதல் தொடர்பில் தொடர்ந்தும் சந்தேகங்களை முன்வைத்து வருகிறார். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறார். ஆனாலும் அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. அப்பாவி மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களுக்கு எத்தகைய புனித விளக்கங்களை கூறினாலும் அது ஒரு மோசமான செயலாகவே பார்க்கப்படுகிறது. அவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்பவர்கள் எவராக இருந்தாலும், அப்படியான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது மனித குலத்தால் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான். அந்த வகையில் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது நியாயமானது என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தெளிவுபடுத்துகிறது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெடிகுண்டு சத்தத்தை அறிந்திராத சிங்கள மக்கள் மத்தியில் ஈஸ்டர் தாக்குதல் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. சிங்கள மக்கள் மத்தியில் அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு விதமான கேள்விகளையும் அங்கே விதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறுபுறமாக ராஜபக்சேக்களின் மீள் எழுச்சிக்கு வழிவகுத்திருந்தது ஈஸ்டர் தின தாக்குதல். ரணில் மைத்திரி அரசாங்கத்தின் இயலாமையாகவே இது நோக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. ராஜபக்சக்களை மீளவும் கொண்டு வருவதன் மூலம் தான் நிலைமைகளை சரி செய்ய முடியும் எனும் புரிதல் பெரும்பாலான சிங்களவர்கள் மத்தியில் ஏற்பட்டது. இந்த இடம்தான் ராஜபக்சக்களினுடைய மீள் எழுச்சியை சாத்தியப்படுத்தியது. இந்த பின்புலத்தில் நோக்கினால் ராஜபக்சக்களினுடைய மீள் எழுச்சியில் ஈஸ்டர் தின தாக்குதலுக்கு பெரிய பங்குண்டு. அவ்வாறானதொரு தாக்குதல் இடம்பெறாதிருந்தால் சிங்கள மக்கள் சாதாரணமாகவே வாக்களித்திருப்பார்கள், எழுச்சியுற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் இன்று நடந்திருப்பதோ வேறு என்று ஆசிரியர் தலையங்கம் கூறுகிறது. சரியாக 3 ஆண்டுகளில் ராஜபக்சக்களுக்கு எதிராக சிங்கள எதிர்ப்பலை ஒன்று உருவாக்கி இருக்கிறது. தாங்கள் எதிர்பார்த்தது போன்று ராஜபக்சக்கள் மீட்பர்கள் அல்லர் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். அதனுடைய விளைவாகவே ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்லுமாறு கோரி சிங்கள மக்கள் வீதிக்கு வந்திருக்கின்றனர். சிங்கள பெருந்தேசியவாதத்தின் இயலாமை தொடர்பில் படித்த சிங்கள தலைமுறையொன்று சிந்திக்க முற்படுவதாக தெரிகிறது என்றே கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்களை மீட்பர்களாக கருதியவர்கள் எவராலும் நாட்டினுடைய நெருக்கடியை எதிர்கொள்ள முடியவில்லை. அதிலும் குறிப்பாக நான் தான் நீங்கள் தேடிய தலைவன் என்று பிரகடனம் செய்த ஜனாதிபதி கோட்டாபயவின் அரசாங்கம் நாடு பங்குரோத்து அடைந்து விட்டதாக பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது என்று இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தின பயங்கரம் 3 ஆண்டுகள், அதுவும் வினாக்குறியோடுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இதுவரை நேரமும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியான பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான் தமிழொலியோடு.
டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.